ஹாப்பி போகி பொங்கல். எல்லா போகி பொங்கலுக்கும் அதான் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து போகி பொங்கலுக்கு சங்கீதா போட்டிருக்க கோலம். அதை போட்டுட்டு எப்படி இருக்குன்னு வேற என்கிட்ட கேக்குறாரு. நான் மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இருக்கேன். இவங்க 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. தூதுவளை ரசம் வந்து ரெடி ஆயிடும். நல்லா பச்சை கலரா இருக்குது பாத்தீங்களா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய போகி பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு சீக்கிரமா ஏஞ்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அழகா வந்து பாத்தீங்கன்னா கோலம் போட்டு கலர் அடிச்சுட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குளிர்லாம் காயெல்லாம் சொல்லிட்டு சீக்கிரம் ஏஞ்சிருக்கோம். சோ போய் போகி செலிப்ரேஷன் பண்ணலாமா? போலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க வீட்ல நாங்க போகி பண்டிகையை எப்படி கொண்டாடுறோன்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அவனுக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு பேபி? பரவாயில்ல, கொஞ்சம் பேசும்போதே இரும்புதான் இருந்தாலும் இப்ப ஒரு அளவுக்கு பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாக்கு சீக்கிரம் சரியாயிடும், நல்லா இருப்பாங்க, கவலைப்படாத சங்கீதா சீக்கிரம் சரியாயிடும் சொல்லிட்டு அன்னைக்கு எல்லாரும் எனக்கு ஆறுதல் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பேபி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 2 நாளா கண்டினியூஸா ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டல் போன பிறகு ஊசி எல்லாம் போட்டாங்க. அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கியூர் ஆச்சு. ஆனா இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அது இரும்பல், அந்த பேசுறதுலாம் ஒரு மாதிரி தான் டயர்டா ஃபீல் பண்றாரு. பட் இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் வந்து நல்லா ஆயிட்டாரு. சோ அதனால தான் நேற்று வீடியோ போட முடியல. சோ இன்னைக்கு போய் நம்ம போகி செலிப்ரேஷன் பண்றோம். வாங்க போலாம். என்னடா பெரிய மூட்டையாவது போகி அப்புறம் கொளுத்தணும்ல, போகி கொளுத்துறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்க. வீடு கிளீன் பண்ணும்போது பழைய பொருள் தேவையில்லாத பொருள் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எரிக்கிறதுக்காக. சோ இன்னைக்கு டைலாக்லாம் சொல்லுவாங்க பேபி, பழையன கழிதல் புதியன புகுதல் சொல்லிட்டு அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற பழசெல்லாம் போட்டு கொளுத்திட்டு புதுசா வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கலாம். அது வேற டைலாக்கா? அது யாரும் எப்படின்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா காலங்காலமா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற பழைய பாய், அந்த தொடப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போகி அன்னைக்கு போட்டு எரிப்பாங்க. வீட்டுல தேவையில்லாத பொருள்லாம். சோ ரொம்ப வந்து எரிச்சு வந்து நம்ம பொல்யூஷன் ஆக்க வேணாம். ஆமா, கொஞ்சமா வந்து இது பேப்பர் தான், ஃபுல்லா பேப்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்க வீட்ல கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் போகி செலிப்ரேட் பண்ற மாதிரி எடுத்து கொஞ்ச நேரம் குளிர் காஞ்சிட்டு அழகா கோலம் போடலாம். சோ நீங்க வந்து புகை மூட்டமா ஒரு கோலம் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகி வந்து கொளுத்துறதுக்கு நம்ம வீடு எங்க இருக்கு, இவர் எங்க வந்து உக்காந்து நிற்கிறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சேஃப்டியா? ஸோ அங்கெல்லாம் வண்டிலாம் வந்து நிற்கிது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தள்ளி வந்துட்டோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு அலாரம் வச்சு ஏஞ்சேன். எங்கள் தெருவில் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சிருக்கல ஃப்ரெண்ட்ஸ். எட்டி பார்த்துட்டு. ஆமாம், ஸோ அங்கெல்லாம் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணின்னு இருக்காங்க. நான் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு உள்ளே போயிட்டேன். நான் இப்போ மணி 5 ஆக போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கணும் பேபி, நிறைய போடக்கூடாது. ஏதாவது துணிலாம் வந்து 1 2 போடுவாங்க சும்மா சாம்பிளுக்கு. பொல்யூஷன் பண்ணக்கூடாது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். துணியெல்லாம் கொளுத்தி பொல்யூஷன் பண்ணக்கூடாது. அட்டை தான். அட்டை ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அப்போ அட்டைலாம் அவ்வளோ புகை வராது சரிங்களா. பாரு இதில் பாரு, எரி எங்கேயா புகை வருதா பாரு, புகையும் வராது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் அட்டை பாக்ஸ் தான் நாங்கள் வச்சிருக்கோம், வேற எதுவும் இல்லை பெருசா. ஹாப்பி போகி பொங்கல். நானும் கொஞ்ச நேரம் குளிர் காஞ்சிட்டு போறேன்ப்பா. நெருப்புல கை வச்சு விளையாட்டுக்கிறாரு டேய். நெருப்புல கை விட்டு எல்லா போகி பொங்கலுக்கும் அதான் பண்ணுவான். போகி கோலம் போடுறதுக்கு சங்கீதா ரெடி ஆயிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இல்ல ஏதாவது ஒரு கோலம் அழகா போட்டா போதும் பேபி. அப்படியா? 2 விறகு கட்டி இழுத்து அப்படியே வந்து நெருப்பு மாதிரி வந்து கோலன்னு புகை மூட்டமா அது மாதிரி ட்ரை பண்ணுமா? ஓகே. ஓஹோ, இதுக்கு பேர் தான் மேலமா? சரி 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 சரி. கலர் கொடுப்போம் பேபி. கலர் கொடுப்பியா? மேல வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபயர் வந்து போட்டு விட்டுடலாம். ஏன்னா நம்ம சென்னையில இருக்கும்போது பாத்துருக்கேன் நானு, அந்த போகி பண்டிகைனாலே எல்லாருமே மேல அடிச்சுதான் ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. போகினா ஃபயர், அந்த மேளம், அதான் இன்னைக்கு வந்து அந்த சிம்பிளை தான் நம்ம வரைய போறோம். நாளைக்கு வந்து பானை, அப்புறம் அதுல கரும்பு பொங்கல் பொங்கி வர மாதிரி, அப்புறம் 2 கரும்பு, அதெல்லாம் நாளைக்கு வரைஞ்சிக்கலாம். தரையே ஈரமா இருக்கு, ஈரத்திலே கோலமாவு போடுறாரு. காஞ்சிருமா? சரி. அப்படியா? மார்கழி மாசம் முடியறதுனால தான் மேலே சத்தம் போட்டு சத்தம் போடுறதா? ஃபயர் ரெடி. மேலத்துக்கு டெக்கரேஷன் போடும்.
மேலம் மறந்துருக்குல்ல. ஆமா, மேலம் பக்கத்துல ஃபயர் போட்டு அது மொத்தமா ஒரு ரவுண்ட் போட்டுருக்கணும். நம்ம இப்ப போட்ட ஓவல் ஷேப் கூட வராது போல. அது மாதிரி நீட்டா போட்டேனே நானு. முதல்ல ரவுண்டு போட்டு தரேன்னு சொன்னேன் நான். எங்க கேட்டேன்? ரவுண்டு போட்டா அது உள்ள இப்படி சின்னதா வந்துருதே சொல்லிட்டு நம்ம பெருசா போட்டு அதுக்கப்புறம் ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கலான்னு பார்த்தேன். ஆனா இது ஃபயரே வந்து பத்திக்கிட்டு எரிஞ்சிருச்சு. ஸோ அதனால சைட்ல எங்க ஏதாவது டெக்கரேஷன் போடலாமா, இதை விட்டுடலாமா? போட்டு விடு, 2 கரும்பு போட்டு விடு சைடில். அதுவும் போடுவான். இன்னைக்கு கரும்பு வச்சு படைக்கிறவங்களும் படைப்பாங்க. இதுதான் வந்து போகி பொங்கலுக்கு சங்கீதா போட்டிருக்க கோலம். அதை போட்டுட்டு எப்படி இருக்குன்னு வேற என்கிட்ட கேட்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அழகா வந்து பாத்தீங்கன்னா மேல வரைஞ்சிருக்கா ஃபயரு, மேலே அது மேலே அடிக்கிற குச்சி ஃபயரு. இந்த சைடு கரும்பு வேற வந்துக்குது, அதில் ஒட்டிக்கினே கரும்பும் ஃபயராக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. எரியல பேபி, அது அடியில இருக்குது. நெருப்பு வந்து அடியில இருக்கு, கரும்பு முன்னாடி இருக்குதா? ஷேடு வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு மேல இருக்குது. சரி. இது வந்து அனைவருக்கும் இனிய போகி பொங்கல் நல்வாழ்த்துக்கள். போடவே இல்லையப்பா. அதெல்லாம் வேணாம் பைத்தியம். ஐயோ வந்துரும்ல, இங்க இனிய மட்டும் போடலாம். வராது, ஏன்னா போகி ஸ்ட்ரெயிட்டா போட்டல வராது. இப்போ அதையும் பெண்ட் பண்ணி தான் வந்திருக்கோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாசல்ல சூப்பரா இனியும் போகி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லி எழுத்தோட வந்து பாத்தீங்கன்னா போகி கோலம் போட்டாச்சு. ஸோ நாங்கெல்லாம் கோலம் போனா தமிழ்ல அழகா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், போகி நல்வாழ்த்துக்கள் சொல்லி தமிழ்ல எழுதுவேன். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எழுதிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இனிய மட்டும் விட்டுச்சு, கடைசியா போட்டு வந்துக்கிறாரு. போட்டுட்டோம் பாரு, இனியும் போகி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு. முன்னாடியே எழுதுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி கர்வ் மாதிரி வந்து நம்ம ஒரு லைன் போட்டு அதுல வந்து எழுதலாம்னு பார்த்தேன். சரி அப்படியே எழுதிடலாம், சின்னதா தானே பார்த்தா எழுத லைன் போயினே இருக்கு. அப்புறம் போய் ஒரு பக்கமா வளைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி பரவாயில்ல விடு, இதான் நம்ம வீட்டு போகலாம். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விடிஞ்சிருச்சு. ஆனா ஒரு புகை மூட்டமாவே வந்து பாத்தீங்கன்னா தென்படுது எல்லா இடத்தையும். போகி பொங்கல்ல அதான் புகை மூட்டமா இருக்குது. இன்னோட ஆனா கொஞ்சம் பனி எல்லாம் குறைஞ்சிரும். மார்கழி மாசம் முடிஞ்சிருச்சு, தை மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னைக்கு போகி பொங்கல் அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து என்ன பண்றதே ஒரு ஐடியாவே இல்ல. ஸோ அதனால பொங்கல் செலிப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எதுவுமே வந்து கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு தான் வந்து தைப்பொங்கல். தைப்பொங்கலுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பொங்கல்லாம் வச்சு சாமி படைப்போம். ஆக்சுவலி நான் கல்யாணம் ஆகி இது ஒரு 5 வருஷம் ஆகுதா. ஸோ தனியா வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் இது வரைக்கும் செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. தனியா நான் வந்து வீட்டுல பொங்கல்லாம் வச்சு சாமி படைச்சது இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணணும்ட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியவே இல்லை. ஆமா, எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு போயிடுவோம், பேரண்ட்ஸோட வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது, பொங்கலுக்கு என்ன பிளான் பண்ணலாம், இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்றத ஒரு டவுட்டாவே இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து நாங்க வந்து காலைல போய் கொளுத்தணுமா, புகை மூட்டை அந்த இது போட்டோமா, மூட்டம் போட்டது, கோலம் போட்டது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் ரொட்டீன் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேபிக்கு ரொம்ப சளி ஹெவியா இருக்கு. ஜெஷிதாக்கும் வந்து பாத்தீங்கன்னா சளி ஆரம்பிச்சிருச்சு, சளி ஆரம்பிக்கிற மாதிரி ஃபீவர் இருக்க மாதிரி தெரியுது. அதனால காலையிலே போயிட்டு தூதுவளை இலை பறிச்சுட்டு வந்து ரசம் வைக்கலாம் சொல்லி பிளான் பண்ணிருக்கேன். ஆமா, அப்படி இல்லன்னா தூதுவளை அரைச்சி நம்ம சப்பாத்தி மாவுல பேசி சப்பாத்தி மாதிரி சுட்டு சாப்பிடலாம். எப்படியாவது தூதுவளையை சாப்பிடணும். ஜெஷா இப்பதான் தூங்கி ஏஞ்சாரு. ஏஞ்சோடனே ஒரு மாதிரி டல்லா இருக்கா. அதனாலதான் பட்டுன்னு இந்த முடிவு எடுத்தேனே நானு. போயிட்டு தூதுவளை கட் பண்ணி வரலாமா ஜெஷ்டா? போலாமா ஜெஷ்டா? சரி, அம்மா போட்ட கோலம் பாத்தியா? அம்மா போட்ட கோலத்தை பார்த்து ரியாக்ட் பண்ண. ஓகே, நல்லா சொல்லணும், ரியாக்ட் எல்லாம் பண்ண கூடாது, சூப்பர்மா சொல்லணும். ஓகே, நீ சொல்லி கொடுத்து கூட்டம் போற நீ. இல்ல அவ எப்படி இருந்தாலும் நல்லா தான் சொல்ல. பாருமா, பாருமா அம்மா போட்ட கோலம் எப்படி இருக்கு. நன்னா எங்க எங்க நண்டு இது போய் என்னோட பையன் உன்னை பாத்துட்டு நண்டு நினைச்சிட்டாடி அவ. என்னம்மா என்னதுமா? டக்க டக்கவா? மோளம். ஜஷிதா திறமையான ஆள்ரா டே. ஃப்ரெண்ட்ஸ் அதுல மேலம் வரைஞ்சிருக்கான், அது அப்படியே அழகா கண்டுபிடிச்சிட்டான் ஜஷிதா. டக்க டக்காவா? எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஒரு பக்கம் கரும்பு போட்டல, பானை சைட்ல அழகா பானை வரைஞ்சிட்டு இருக்கான். பானை வரைஞ்சு பொங்கி ஊத்துற மாதிரி வச்சிருந்தா அது இப்படி ரவுண்டாவே அழகா இருந்திருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜஷிதாக்கும் சளி பிடிச்சிருச்சு. சரியாப்படா, என்கிட்ட இருந்து தொத்திச்சு போல இருக்குது. என்ன ஜஷிதா, என்னமா அது? அவ இத பாத்துட்டு நண்டு நினைச்சிட்டா. நீ போட்டுக்கிற கோலம் நண்டு மாதிரி இருக்கு போல இது ஜஷிதாக்கு. என்னம்மா நன்னன்? என்னம்மா அது? நன்னன் டம் டம். கரும்பு கரும்புமா, கரும்பு வளைஞ்சிக்குது பாரு, அம்மா வரைஞ்ச கரும்பு.
தப் மட்டும் சொல்றாரு, கரும்பு சொல்ல மாட்டேன். கரும்பு எங்களுக்கு 2 கரும்பு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் எங்க ஊர் தலைவர் வந்து வீட்டுக்கு 2 கரும்பு. ஆமா, ஊர் முழுக்க வீட்டுக்கு 2 கரும்பு கொடுப்பாரு. வருஷம் கொடுக்குறாருல்ல. போன வருஷமும் கொடுத்தாங்க. இந்த வருஷமும் வந்து கொடுத்துட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க கற்பூரவள்ளி செடி எவ்வளவு ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கற்பூரவள்ளி நிறைய இதெல்லாம். ஆமா, அதுவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு சங்கீதா கற்பூரவள்ளி. இதுதான் கற்பூரவள்ளி. இதுவுமே வந்து சளி பிடிச்சதுன்னா சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இங்கே இவ்வளோ தூரம் இருக்கு. நான் இது தெரியாது, அங்கே போய் எங்கேயோ பறிச்சுன்னு இருக்கேன். நிறைய தான் இருக்கு முள்ளு இருக்கு. இதுதான் வந்து தூதுவளையோட பூவு. இந்த பூ எப்படி இருக்கு பாருங்க. இது காய். இதை தான் பறிச்சுட்டு இருக்காரு சங்கீதா. அப்புறம் இது வந்து கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி எடுத்துக்க ஒரு கொத்து. இதெல்லாம் நம்ம புது வீட்டுக்கு போன பிறகு கொஞ்சம் கொஞ்சம் நட்டு வைக்கணும். கற்பூரவள்ளி எல்லாம் சளி பிடிச்சதுன்னா கொதிக்க வச்சு குடிக்கலாம். சரி, ஜஷிதா இரும்ப ஆரம்பிச்சிட்டாரு பாரு சளின்னு. நான் வந்து பாத்தீங்கன்னா துளசி, தூதுவளை இலை, கற்பூரவள்ளி இலை வந்து பாத்தீங்கன்னா 3 இலையும் பறிச்சுட்டு வந்திருக்கேன். இது 3த்தையும் போட்டு கொதிக்க வைப்போம் கொஞ்சமா. அப்புறம் தூதுவளை மட்டும் வச்சு ரசம் வைக்கலாம், இல்லைன்னா சப்பாத்தி சொல்லலாம். ஓகே ஓகே. கொதிக்க வச்ச தண்ணி நான் குடிச்சிருவேன், பாப்பா குடிக்க மாட்டேன். மூக்க பிடிச்சுன்னு வாயில ஊத்தி விட வேண்டியதான். சரி. ஓய் பாத்தியா இல்ல என்னம்மா பாப்பாக்கு வேணாமா? காது வலிக்குதா? காதுக்கு மட்டும் மருந்து போடுங்க. காதுல போட்டா ஒண்ணும் கசப்பு தெரியாது. அதேதான், காதுல வேணா மருந்து போட்டுங்க. மருந்து போட்ட மாதிரி. அதனால அவர் எப்ப பார்த்தாலும் காதுல மருந்து கேக்குறாரு. வாயில ஊத்த வேணாமா, காதுல ஊத்துங்க சொல்றேன். காது மருந்து மட்டும்தான் காதுல ஊத்துவாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா துளசி, கற்பூரவள்ளி, தூதுவளை இலை, மிளகு 4 பொருள் தான் சேர்த்திருக்கோம். 100 பொருள் சேர்க்கணும்ல. 5 ஒத்தப்படி சீரகமா? சீரகம் சேர்க்க கூடாது பேபி. வேப்பில கொழுந்து இருந்தா சேர்க்கலாம். இல்ல இஞ்சி கொஞ்சமா தட்டி போட்டுக்கலாமா? இஞ்சி போடலாம். சுக்கு பொடி கொடுத்தாங்க நேத்து. வந்து பாத்தீங்கன்னா நிக்லேஷ் உங்க அப்பா சுக்கு பொடி போட்டுக்கிறேன். சுக்கு பொடியா? கசாயத்துக்கு முக்கியமா சுக்கு தான். ஆமா இதுல நான் 5 பொருள் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்திருக்கேன். இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் சுண்டி வந்த உடனே பாத்தீங்கன்னா குடிக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேர்த்த இலெல்லாம் நல்லா வெந்து அதோட சாறு ஃபுல்லா இறங்கி இருக்கு. கசாயம் ரெடி ஆயிடுச்சு. மூக்கு சளி பிடிச்சிருக்கா? சரிம்மா. நேத்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஈவினிங் ஆயிடுச்சு. வண்டியில வந்து சளி பிடிச்சிச்சு பாப்பாக்கு. நல்லா வந்து பாத்தீங்கன்னா கவர் தான் பண்ணிட்டு போனோம். வரும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவர் பண்ணிட்டு போனோம். ஆமா, வந்து பாத்தீங்கன்னா சளி பிடிச்சிச்சு. பனி என்ன பண்றது? பனி இல்லம்மா, பனி. பனி சொல்லுங்க. பனி. சூப்பர். பனி யாருமா பண்ணி? பனில பனி தான் சரி சரி. பனி சொல்லி குட் கேர்ள்மா, குட் கேர்ள்மா. நீ இத குடிக்கிறலன்னு பாப்போம். லைட்டா காரமா இருக்கு, ஆனா தித்திப்பா இருக்கு. தித்திப்பா இருக்குல? டீ இந்தாமா, டீ குடி. குடி குடி. டீ மாட்டி. நீ குடிச்சு பாரு. நீயே குடி. தங்க புள்ள தானே நீ. கொஞ்சமா உதட்டு பட்டுருச்சு. அது டேஸ்ட் தெரிஞ்சு வேணான்ற. ஏமா ஸ்வீட்டா இருக்கு பாரு. குட் கேர்ள் தானம்மா நீ. ராகுமா வேணா கொஞ்சம் குடிச்சுதான் பாரு. குட் கேர்ள்மா. அப்பா குடிக்கிற பாரியா? அப்பா குடிக்கிட்டா? அம்மா குடிக்கிறா. அம்மாக்கு அப்பாக்கு எல்லாருக்குமே. ஆமா, எல்லாருக்குமே டெஸ்டா. ஆமா, நீ பாரு. அம்மா குடிக்கிறோம், அப்பா குடிக்கிறோம் பாரு. எல்லாரும் குடிக்க போறோம் பாரு. கசாயம் ரெடி. இதுல சுக்கு பொடி போட்டதுனால லைட்டா காரமா இருக்கு, ஆனா டேஸ்டா இருக்கு. கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டோன்னே. இது மாதிரி யாரெல்லாம் ரெடி பண்ணி குடிப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து கசாயமே. ஆமா, நாட்டு சக்கரை போட்டா இவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. ஆமா, ஜஸ்ட் கொஞ்சமா குடுத்து பார்க்கலாம். குடிச்சா பார்க்கலாம், குடிக்கலாம். வீட்டு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா டீ கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தூதுவளை ரசம் தான் செய்ய போறேன். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த முள்ளு, இந்த செடி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா முள்ளாதான் இருக்கும். முள்ளா இருக்கும். இலையிலுமே முள்ளாதான் இருக்குங்க பாருங்க. இப்போ ஒரு இலை எடுத்துக்கிட்டா அந்த இலையில முன்பக்கம் முள்ளு இருக்கும், பின்னாடி சைடும் வந்து பாத்தீங்கன்னா முள்ளு இருக்கும். நான் வந்து எல்லாம் கிளீன் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து சாம்பிள் காட்டுறேன். இந்த இலையில பாருங்க 1 2 3 4 சொல்லிட்டு பின் அப்படியே இந்த நரம்பு ஃபுல்லாவே முள்ளா இருக்கு. பின் சைடுமே வந்து பாத்தீங்கன்னா முள்ளுங்க பாருங்க. இந்த கொடி எங்கெல்லாம் வந்திருக்கோ அந்த கொடி ஃபுல்லாவே முள்ளு. இங்க ஒரு முள்ளு, இங்க ஒரு முள்ளு, இது இருக்கா தேர்தா பேபி. எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா முள்ளு இருக்கும். கிளீன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். முள்ளு இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா காம்போட தண்டை ஃபுல்லா அப்படி வந்து கட் பண்ணிடணும். கத்திரிவாளால கிளீன் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா கிளீன் பண்ணிடலாம். அப்படியே இந்த தண்டை அப்படியே கிளீன் பண்ணி எடுத்துடணும். ஸோ பின் பக்கம் எந்த சைட்லாம் இருக்கோ அந்த சைடு. ஆமா, தண்டு வந்து முள்ளு இருக்கிறதுலாம் கிளீன் பண்ணணும். பாருங்க, அவ்வளவுதான்.
கொஞ்சம் கீரை அங்கங்க கட் ஆனாலும் முள்ளு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கட் ஆயிடும். ஸோ சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி கிளீன் பண்ணிடணும் கீரை. இது கொஞ்சம் மஞ்சளா இருக்குன்னு சொல்லிட்டு இதை நான் ஓரம் வச்சுட்டேன். ஸோ இது ஃபுல்லா கிளீன் பண்ணி தனியா எடுத்து வச்சிருக்கேன். ஆமா, இப்ப ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பாக்கலாம். ரசம் வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த தூதுவளை இலை இருக்கு இல்லையா, இது நல்லா கிளீன் பண்ணிட்டு இது ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். ஒரு 10-15 பூண்டு தோலோட வந்து பாத்தீங்கன்னா பூண்டு பல் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சீரகம், மிளகு காரம் கொஞ்சம் ஹெவியா இருக்கணும்ன்றதுக்காக மிளகு நிறைய வந்து சேர்க்கிறேன். இதுல நான் வந்து பாத்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் எதுவுமே போட்டு அரைக்கல ஃப்ரெண்ட்ஸ், வெறும் வந்து மிளகு தான். காரத்துக்கு மிளகு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கிறேன். ரொம்ப காரம் போட்டா பாப்பா சாப்பிட மாட்டா, பாப்பாவுக்கும் கொடுக்கணுன்றதுக்காக தான் மிளகு காரம் வந்து நல்லது. அதனால மிளகு மட்டும் சேர்த்திருக்கேன். தண்ணி ஊத்தாத இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கலாம். மிளகு சீரகம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட 2 தக்காளி பழத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் வந்து பாத்தீங்கன்னா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்பவே ரசம் வாசனை வர ஆரம்பிச்சிட்டு. தக்காளி போட்டு அப்படியே லைட்டா மட்டும் அரைச்சா போதும், ரொம்ப மழமான அரைக்காது ஃப்ரெண்ட்ஸ். 2 பல்ஸ் விட்டு எடுத்தா நல்லா சூப்பரான பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடும். நல்ல வாசனை அடிக்குது பாத்தியா. இப்போ வந்து ரசம் தாளிச்சிடலாம். வானல் வச்சிருக்கேன். வானல்ல வந்து எண்ணெய் ஊத்திக்கிறேன். ரசத்துக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எண்ணெய் ஊத்தினா மேலேயே மிதங்கி கிடக்கும். ஏன்னா ரசம் வெறும் தண்ணியா தானே இருக்கும். அதனால கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு கடுகு போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க மிளகு, சீரகம், தூதுவளை இலை, தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துறேன். சேர்த்து அரைச்சி வச்ச பேஸ்ட சேர்த்துக்கலாம். அதானே? ஆமா. சரி, லைட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மசாலா எல்லாம் வதக்கியாச்சு. இப்ப தண்ணி வந்து ஊத்திக்கிறேன். தக்காளி 2 போட்டிருக்கேன். இருந்தாலும் புளிப்புக்காக கொஞ்சமா புளி வந்து கரைச்சி வச்சிருக்கேங்க பாருங்க. கொஞ்சம் புளி தான், இதேதான் புளியே எடுத்தனே. சோ இப்ப புளி கரைச்சி வச்சிருக்கல, இந்த தண்ணி வந்து வடிகட்டிக்கலாம். நான் மேக்சிமம் ரசம் இது மாதிரி வைக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல கிணத்துல போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே கொதிக்க வச்சிருவேன். இந்த தூதுவளை இலையை வந்து வதங்கணுன்றதுக்காக மட்டும் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செய்வேன் நான். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதுல கொஞ்சமா பெருங்காயத்தூள், நெக்ஸ்ட் மஞ்சள் பொடி போட்டா ரசம் ரெடி. ஆமா, மஞ்சத்தூள்லாம் வதக்கும் போதே போட்டிருக்கலாம். ஆமா, வதக்கும் போது எண்ணெயில் தான் போடணும் மஞ்சத்தூள். அப்படிலாம் கிடையாது, ரசத்துக்குலாம் அப்படியே கூட்டிட்டு தான் போடுவாங்க. திக்கா இருக்கு மாதிரி இதுல ரசம் தண்ணி ஊத்திக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கிறேன். இது தண்ணி ஊத்திட்டு அப்படியே திறந்தே வச்சிருக்கலாம். லைட்டா வந்து மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு நுர கட்டி வரும் பொங்கறதுக்கு. அது மாதிரி பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிக்கலாம்ப்பா. அவ்வளவுதான், தூதுவளை ரசம் வந்து ரெடி ஆயிடும். நல்லா பச்சை கலரா இருக்குது பாத்தீங்களா. சூப்பரா தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ரெடி ஆகல, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். உப்பு கொஞ்சம் போடணும், உப்பு மட்டும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரசம் வந்து பாத்தீங்கன்னா கொதிச்சிடுச்சு. இங்க பாருங்க, இது மாதிரி நுர கட்டி லைட்டா ஒரு பொங்கி வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம். இந்த சைடு சாதமும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மார்னிங்கே வந்து பாத்தீங்கன்னா சாதம் செஞ்சாச்சு. சாதமும் ரசம் தான். இதுக்கு ஏதாவது உருளைக்கிழங்கு வத்தல் மாதிரி சைட் டிஷ் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்களோட போகி இன்னைக்கு. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் போகுது. தூதுவளை ரசம் தான் சாப்பிட போறேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜஷிதா வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஜஷிதாவும் தூங்கி எழுந்தோடனே சாப்பிட்ற ரசம் கொடுத்தாங்க. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் ரசத்தை விட தூதுவளை ரசம் டேஸ்டா இருக்கு. நல்ல வாசனையாவும் இருக்கு. தண்ணி தானே, இது வந்து நல்லா ஒரு அளவுக்கு சூப்பரா இருக்கு. சாப்பிடறதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சைட் டிஷ் கூட செய்யல. அதுக்குள்ளே போய் வெளியே போறோம்னு சொல்லிட்டு வெறும் ரசம் மட்டும் போட்டு சாப்பிட்றாரு. எங்களோட போகி பண்டிகை இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. நாளைக்கு வந்து சிறப்பா பண்ணலாம். ஓகே, ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய்.